திமுக எப்பவுமே அதிமுக அமைச்சர்கள் ஊழல் பண்ணிட்டு திமுக போயிட்டா செந்தில் பாலாஜி உட்பட அவங்க புனிதப்பட்டுருவாங்க. அப்படியா? அவ்வளவுதான், அவங்க புனித போர் நடத்திட்டு வந்துட்டாங்க. இங்க வந்தனே அவங்க வந்து பெரிய தியாகி ஆயிடுவாங்க. அப்படியே முதலமைச்சர் தியாகி செந்தில் பாலாஜி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாரு. அக்கடே சூடு அக்கடையா? செங்கோட்டையனும் கூப்பா கிருஷ்ணனும் எந்த கணக்குல வருவாங்க? கரெக்டா கட்டுவிட்டா? இங்க பாருங்க, செங்கோட்டையன் ஒரு மூத்த அரசியல் கட்சி தலைவர். சரி, அவர் எங்க இருந்து வந்தாரு? இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க போல இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, கம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. நிச்சயமா அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் நீங்க ஊழல் சக்தின்னு சொன்ன கட்சியில இருந்து தானே வந்தாரு. இருக்கட்டும், இதுக்கு பிச்சை எடுக்கலாம். இருக்கட்டும். ஒரு விஷயம். உங்களுக்கு புனிதரா? இல்ல கூப்பா கிருஷ்ணன் யாரு? இருக்கட்டும். இங்க பாருங்க, என்ன உங்களுக்கு வந்து இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து யார் தலைமையில் இருக்கீங்க? யார் தலைமையில்? ஸ்டாலின் தானே தலைவர், செந்தில் பாலாஜி தலைவர். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அண்ணன் செங்கோட்டையன் இங்க தமிழக வெற்றி கழகத்தில் வருகின்ற பொழுது எங்களுடைய மரியாதைக்குரிய பொதுச், இப்ப இந்த மன்றத்துல இருந்து ஒரு பொதுச்செயலாளர் இருந்தார் பாருங்க, மரியாதைக்குரிய பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் தான் இன்னைக்கு முன்னிலையில் இருக்காரு. அதனால நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. நாங்க வந்து செந்தில் பாலாஜியை தூக்கி மனையில வச்ச மாதிரி. செந்தில் பாலாஜி அமைச்சர் கேட்டகரியில தானங்க இருக்காரு, பொதுச் செயலாளர் ஆயிட்டாரா? என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கலாம். ஏன்டா அப்படி? ஒரு ஆபரேஷனல் அத்தாரிட்டி ஏறுங்க, எல்லாம் தெரிஞ்ச தமிழ் தெரியாத கூட கேக்குறீங்க. சும்மா என் மேல திருப்பாதீங்க. செங்கோட்டையன் வந்து திருநெல்வேலியில மேப் போட்டு கொடுத்தாருல, செங்கோட்டையன் தானே ரூட் மேப் போட்டு கொடுக்குறாரு விஜய்க்கு. சொல்லுங்க, இன்னைக்கு 3வது இடத்துல இருக்கிறாரு கூப்பா கிருஷ்ணன். இன்னைக்கு வேட்பாளர் என்ன செஞ்சு கூப்பா கிருஷ்ணன் முதல் வரிசையில இருக்கு. அவர் என்ன கணக்கு? ஒரு விஷயம், நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கடா. தெரிஞ்சுங்களே, ஒரு ஒரு இளைய தலைமுறையை வச்சு ஒரு கட்சி நடத்தினா கூட புசியானது தான். அவர் யார் ஆரம்பத்தில் அந்த சீனியாரிட்டி இருக்கா இல்லையா? நானா தானே கேட்கிறேன். செந்தில் பாலாஜி என்ன இப்ப பொதுச் செயலாளர் ஆயிட்டாரா? துரைமுருகன் தானே இருக்கிறாருங்க. இருக்கட்டும், ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வாங்கினா உடனே சொன்னதுக்கெல்லாம் சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. நான் ஒரு சில விஷயங்க நான் கொஞ்சம் அறிவிக்கலான் இருக்கேன். என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். படிக்கலாமா? பாடு, பாடி தொலையும். டிவி கேஸ் அஜெண்டா ஃபார் 21st century குட் கவர்னன்ஸ். அப்படின்னா ஆபரேஷனா? லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காத. வீட்டு வாசலுக்கே அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் வந்து சேரும். AI உதவியுடன் இதற்கான தரவுகள் சாத்தியமாக்கப்படும். ஏதாவது ஒன்று பேசணும்டா, பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட்ல ஏதாவது தேர்தல் எழுதி கொடுக்கப்பான்னு கேட்டிருக்காங்க. ஏதோ எழுதி கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தேன், அது கன்னியாகுமரியில் பேசினதெல்லாம் பார்த்தேன். நான் இந்த கன்னியாகுமரியில் பேசினதை செயல்படுத்தணும்னா 40,000 கோடியிலேருந்து 70,000 கோடி வேணும். இது ஏதோ ஸ்டாலின் சார் விடுற கதை மாதிரி இல்ல. அதானே பார்த்தேன், அங்கங்க சுத்தி நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. அறிவியல் பூர்வமா சாத்தியமான ஒண்ணுதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நமது அரசு அமைந்த 6 மாதங்களுக்குள் தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் ரைட்ஸ் டு சர்வீஸ் ஆக்ட் நிறைவேற்றப்படும். நமது அரசு அமைந்த 6 மாதங்களுக்குள் தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் ரைட்ஸ் டு சர்வீஸ் ஆக்ட் நிறைவேற்றப்படும். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்னு ஒன்னு உருவாக்கப்படும். அடுத்தது தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்ட் ஃபார் அக்கவுண்டபிள் கவர்னன்ஸ். டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்ட் ஃபார் அக்கவுண்டபிள் கவர்னன்ஸ். இன்று தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் வெறும் ஆவணமாக மட்டுமே நமக்கு தெரியும். அதில் ஒவ்வொரு திட்டத்திற்காகவும் ஒதுக்கப்படும் நிதி எங்கே சென்று சேருகிறது, யாரை சென்று சேர்கிறது, அதை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது. தூய தமிழ். மக்களிடமிருந்து வரியாக 1 ரூபாய் கூட கூடுதலாக பெறாமல் அதிக வருவாய் ஈட்டி முறையாகவும் குறைவாகவும் செலவிட்டு முற்றிலும் புதிய வருவாய் வரும் வழிகளை உருவாக்குவதே நமது இலக்காகவும் பதிலாகவும் இருக்கும். ஒரு கணக்கும் தெரியல, ஒரு இளவும் தெரியல. எதுனாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து எழுதி கொடுக்கறதெல்லாம் வந்து இங்க வந்து பேசுற.
அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு அன்னைக்கு காலையில 6 மணி ஆரம்பிச்சிட்டேன். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறேன்? அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். வலி வலிங்கிறாப்புல நான் தான் சொன்னேன், யோ வலிக்குது நான் வலி தாங்கி நிக்கிறேன். என்னதான் உனக்கு அப்படி வலி? அப்படி ரொம்ப வலி இருந்தா ஒரு நீலகிரி தைலத்தை எடுத்து ஒரு 5 சொட்டு விட்டு 5 தேங்காய் விட்டு நல்ல சூடு வறக்க தேய்ச்சி ஆவி வறக்க நெத்தில தடவையா வலி போயிரும். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். எப்பா இந்த அண்ட புழுகு ஆகாச புழுகு கேட்டிருக்கேன். ஓகே, இது மாதிரி ஒரு புழுகு நான் கேட்டதில்லை. சேவைதான், மதுரைனா மல்லி தான், திண்டுக்கல்லாம் போட்டு தான், திருச்சினா காவிரி தான், மணப்பாறைனா முறுக்கு தான், விஜய் ஒரு கிறுக்கு தாங்கிறது உலகத்துக்கே தெரியுமே. உதயநிதி வேஸ்ட். ஒரு கணக்கு தெரியாது, ஒரு இங்கிலீஷ் பேச தெரியாது, ஒரு எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது அவங்களுக்கு. பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? பெரிய டீச்சர் இவ, போடி வேலைய பாத்துக்கிட்டு. முக ஸ்டாலினுக்கு அப்படிதான், எதுவுமே கிடையாது. ஒரு நாலேஜ் இருக்கிற விஜய் வந்தா மட்டும்தான். ஒரு நாலேஜ் இருக்கிற விஜய் வந்தா மட்டும்தான். ஒரு நாலேஜ் இருக்கிற விஜய் வந்தா மட்டும்தான் முடியுமே இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? ஆமா, அழகு. ஐயோ, அவ்வளவு அழகு, கோடி அழகு. ஏதாவது இருக்கா உனக்கு? ஏதாவது இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா? இல்ல சொல்லு உனக்கு அறிவு இருக்கா? தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. விஜய் வந்தா இலவசம் தரேன்னு சொல்றாரு. அது வந்து நம்மள தானே பாதிக்கும். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். ஏடிஎம் கேர் கட்சி ஸ்டாலின் சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா. ஏடிஎம் கே யாரு இருக்கா? ஏடிஎம் கே ஸ்டாலின் பையன் யாரு? அப்ப டிஎம்கே கட்சி இருக்கு, அது யார் தலைவர்? நம்ம எடப்பாடி. அடங்கொப்பன் தாமரை பரல தலைமுழுக 2 பேருக்குள்ள தான் போட்டி. இன்னும் டிஎம்கே, இன்னும் ஏடிஎம்கே. இந்த மாதிரி தற்கூரி ஜோக்கர் ஃபேன்ஸால தான் ப்ரோ காண்டாகுது. சத்தியமா சொல்றேன், பேசுற பேச்சுக்கு நேத்து வரையும் ஓட்டு போடலான்னு இருந்தேன், இன்னைக்கு ஓட்டு போடலாமா வேணாமான்னு தோணுது எனக்கு. அந்த மாதிரி வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி இப்பதான் சொல்லிட்டு போனேன். டேய், கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிட்டா. 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா? அதுல மண்ணள்ளி போட்டாங்களா? கரெக்ட் பண்றியா? ஐயோ இல்ல ஆண்டி, ஆண்டனா கரெக்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா நம்ம ஒண்ணு கேட்டா அவன் ஒண்ணு சொல்றான். டாய், எங்களுக்கு ஆண்டியா இல்ல ஆண்டனாவா? ஆண்டி. சரி, ஆண்டனா திருப்புப்பா. இப்ப பாருங்க ஆண்டி. தெரியலையே, கொஞ்சம் கீழே பாண்டி. இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரு ஆண்டி. ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி. ஆண்டி பாரு. ஆண்டி. நீங்க கோடி என்று ஏதோ கணக்கு சொல்றீங்க. உங்களை சுத்தி பூராமே 41 பாடி, தஞ்சாவூர்ல 6 பாடி, மதுரையில் 2 பாடி. உங்கள் அரசியல் பாடியை சுத்தியே இருக்கு. அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. காலம் வராதப்பா. 2 திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக நான் வர வேண்டும் என்று சொன்னால் மாற்றம் வேணும் தான் சார். ஆனால் அந்த மாற்றத்திற்கு நீங்கள் தகுதியானவர். தங்கத்தை தரமில்லை என்று சொன்னால் நீங்கள் உரைகளாக இருக்கணும். நீங்க துருப்பிடித்த தகரத்தினும் மோசமானவர். ஆசிய கண்டத்திலேயே இப்படி ஒரு அசிங்கத்தை எந்த திருடனும் அனுபவிச்சிருக்க மாட்டான். ஆவேக்காத்து கூட்டம் கொடுத்து பக்கா மாசு நாங்களா? அது பக்கா மாசுலாம் இல்ல, அது ஒரு பொடி மாசு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. எப்படி கூட்டத்தை கூட்டிருக்காங்கன்னா, நேத்தே நான் சொல்லியிருந்தேன், சரி அது கோயம்புத்தூர் தான் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா தமிழ்நாடு முழுக்க இதாங்க பண்றாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. இது வந்து மதுரவாயில்ல. நீட் 200 பாய்ஸ் for coming Saturday TVK nominee. MLA will assemble just 1 kilometer walk. ஒரு கிலோமீட்டர் ஊர்வலம் போகணுமா, அதுக்கு 300 ரூபாயா. டைமிங் 9 AM to 12, just 2 hours. மரணங்கிற மாதிரி உசுர கொடுத்து நடிச்சுக்கிறேன். கொய்யால 50 ரூபாய் கொடுக்குறேன். பாரு திருக்கோசு, அடுத்த வட்டில அந்த சில்லறைக்கெல்லாம் நாங்க நடிக்க மாட்டோம். அமௌண்ட் பெருசா இருந்தா தான் நடிப்போம். விஜய்க்கு மட்டும் போடவே கூடாது. அவனை மட்டும் மந்திரியாவே ஆக்க கூடாது. நாடு குட்டிதாரா படும் தமிழ்நாடு மக்களை தெரிந்த மாட்டேங்குது. அம்மா எம்எல்ஏ ஆகப்படலாமா? எங்கம்மா வந்து கேக்குறது? இந்த இன்னும் 10 நாள் தான் கட்சி முடிச்சுட்டுருவோம், அவ்வளவுதான். அவன் போகட்டும் எங்கேயாவது. ஆனா அவன் மட்டும் தமிழ்நாட்டு ஆள்னா நாடு குட்டிதாரா. வாய்ப்பே இல்லம்மா. என்னினிய தமிழ் மக்களே,
கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுற்றித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரம் பிடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்